இதுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் விசாரிச்சேன். ஸோ அவங்க பட்ஜெட்டோட எனக்கு விருப்பமான அந்த பட்ஜெட் எனக்கு பண்ணி கொடுத்தேன். ஒர்க் வந்து நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்குது. சன் ட்ரேடர்ஸ் உடன் இன்டீரியர்ஸ் கோயம்புத்தூர். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, மேலூர் டு திருவண்ணாமலை போகிற ரோட்டில் கண்ணமங்கலங்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு ஃபேன்சி ஷாப் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஃபேன்சி ஷாப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 20x18, 50 சைஸு பெரிய சைஸ் 20x18 ஒரு ஃபேன்சி ஷாப்பு அழகாக பண்ணியிருக்கிறோம். வாங்க, அது எப்படி பண்ணியிருக்கிறோம், எந்த மாதிரி இன்டீரியர் உள்ள ஒர்க் பண்ணியிருக்கிறோம், எந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதே பாருங்க. ஒர்க் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ். இதில் நம்ம வந்து 8 அடிக்கு 5 அடியில் ஒரு டிஸ்பிளே ரேக் போட்டுக்கிறோம். இது நார்மலாக டிஸ்பிளே ரேக் இல்லாமல் உள்ள ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னாலே சிக்ஸாக கொடுத்துருவோம். இதை வந்து வெளியேந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து திங்ஸ் வச்சிங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும். அதே மாதிரி இந்த சைட் டபுள் சட்டர் கடை பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 அடிக்கு போட்டுருவோம். ஒரு 4 இன்னொரு 4 ஒரு 2 அடி டோட்டலாக கவர் பண்ணுற மாதிரி போட்டுருவோம். சேம் அதே மாதிரி சிக்ஸாக் டைமில் கீழே வந்து கம்ப்ளீட்டாக இதுக்கு வந்து ஃபுல் கிளாஸ் கொடுத்துருவோம். இதுக்கு நம்ம வந்து ஃபுல் ஷீட்டு கொடுத்துருக்கோம். முன்னாடி ஷீட்டு, அதுக்கப்புறம் கிளாஸ் கொடுத்துருக்கோம். அது நம்ம உள்ள கேஸ் டேபிள் போட்டுருக்கோம். அது வந்து உள்ள உட்கார்ந்தாலும் வெளியே தெரியாமல் இருக்கிறதுனால முந்தைக்கு ஷீட்டு போட்டு கவர் பண்ணிக்கிறோம். உள்ள வந்து பாருங்க, இந்த மாதிரி ஒயிட் மார்பிளில் புது டிசைன்லாம் போட்டு கொடுத்துருக்கோம். பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட் 4 அடி, லென்த் 4 அடிங்க. ஹைட் 4, லென்த் 4. நல்லா ரிசப்ஷன் கவுண்டர் மாதிரி கேஸ் டேபிள் நல்லா ரிசப்ஷன் கவுண்டர் டைப்ல போட்டு கொடுத்துருக்கோம். அதை வந்து உள்ள அவங்க சிஸ்டம் வச்சு கேஸ் டேபிள் டிசைன் உள்ள அவங்க என்ன பண்றாங்களோ, என்ன கேஸ் யூஸ் பண்றாங்களோ அது கஸ்டமருக்கு தெரியாது. மெயின் அதுதான் வேணும் உங்களுக்கு. அப்படியே அவங்க அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு பேக் சைடு சிஸ்டம் பேக் சைடுல பாத்தீங்கன்னா அவங்க உள்ள உட்கார்றது பேக் சைடுல சாமி படத்துக்கு நம்ம வந்து பேக்ல வந்து ஷீட் பேண்டிங் பண்ணி மேலே சாமி படம் வர மாதிரி சுற்றி பாக்ஸ் நீட்டாக கட்டி எடுத்து இந்த சாமி படம் செட்டப் எல்லாம் போட்டு கொடுத்தாச்சு. இந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு பக்கத்துல நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரேக் கொடுத்துருக்கோம். ரெண்டல் ஐட்டம்ஸ், இந்த ரெண்டல் ஐட்டம்ஸ்லாம் டிஸ்பிளே, இந்த கழுத்து செட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து பேக்ரவுண்ட்ல வந்து நம்ம வெளியே போட்டுருக்கோம். சென்ட்ரல் செல்ஃப் கொடுத்து அவங்க வந்து அந்த கழுத்து செட்டு வந்து மேனிக்யூரோட வரும். அது வந்து அவங்க போட்டு அப்படியே மேலே வச்சுக்கலாம். லைனா மேலே 2 ரூபா கொடுத்துருக்கோம். அதுக்கு ஸ்டைலிங் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இது பேக் சைடு வெல்வெட் கொடுத்துருக்கோம். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மிரர் ப்ரொவிஷன். இப்போ வந்து எடுக்கிறாங்கனாக்கா எடுத்து வச்சு பார்த்து கழுத்து செட் போட்டு இதெல்லாம் பார்த்து ப்ரொவிஷன் மாதிரி மிரர் செட்டப்பு கொடுத்துருக்கோம். அது இங்கிருந்து பார்த்தாலே ரொம்ப லுக்கா இருக்கு, கிராண்டாவே இருக்கு மிரர் கொடுக்கறதுனாலே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபேன்சி ஷோகேஸ் டாப்பு ஃப்ரண்ட் ரெண்டுமே சொல்லணும். கீழே டிஸ்பிளேக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். பண்றதில்ல கீழே வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே அவங்க என்ன ஐட்டம் வைக்கிறாங்களோ அது வெளியே தெரியாம இருக்காங்க. ஏன்னா இருக்கிற இடத்த நம்ம வந்து பிரயோஜனமா பண்ணிக்கணும், அதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ உள்ள வந்து பாத்துக்கலாம். இங்க நம்ம ஓப்பன் டோர் கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஓப்பன் டோர், ஓப்பன் டோர், இதுக்கப்புறம் ஒரு 4 அடி கவுண்டரு, அதுக்கப்புறம் ஒரு 4 அடி கவுண்டரு. இதே நம்ம வந்து கண்டினியூஸா வரணும் அப்படிங்கிறதுனால இங்க கிராஸ் மாதிரி கார்னர் பினிஷிங்கா ஒரு கார்னர்ல போட்டு இங்கிருந்து அடுத்த ஷோகேஸ் நம்ம கொண்டு வரலாம். ஏன்னா இது நம்ம உள்ள சேர்த்து ஒன்று வெளியே போட்டு அது ஒரு பாயிண்ட் வர சீப்பிங்க. இதுவும் விசிபிளா இருக்கணும், இதுவும் விசிபிளா இருக்கணும். இந்த ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயா இருக்கும். இங்கே தாராளமா உட்காரலாம். அந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். ஒரு கார்னர் செட்டப்ல இங்க வந்து பார்த்தாங்கன்னா நர்சிங் லுக்கா இருக்கும். அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். இங்க நின்று எடுக்கிறாங்கன்னாக்கா இங்க ஆர்னமெண்ட்ஸ்ல எடுத்துக்குவாங்க. எடுத்து இங்க டிஸ்பிளே பண்ணி போட்டு பார்த்துக்குவாங்க. இன்கேஸ் அவங்க இங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அது நீங்க வந்து நமக்கு பார்க்க கூடாது அப்படிங்கிறதுனால இங்க இருந்து இங்க ஒரு ரேக் செட்டப் 4 அடி இங்க ஒரு 4 ரேக் செட்டப் போட்டு மறுபடியும் இங்க ஒரு மிரர் கொடுத்துருங்க. இந்த மிரர் ஏன் கொடுக்குறோம்னாக்கா இங்க எடுக்கிறவங்க இந்த சைஸ் வச்சு பார்த்துக்கலாம். இங்கே ஒரு 4 பேர் இருக்கிறாங்கனாக்கா இங்க ஒரு 2 பேர் இருக்கிறாங்கனாக்கா இங்கேயும் எடுத்து பார்த்துக்கலாம். அதனால ஒரு மிரர் கொடுத்துருவோம், இங்க ஒரு மிரர் கொடுத்துருவோம், இங்கே ஒரு மிரர் கொடுத்துருவோம். அது கண்டினியூஸ் தான் சொன்ன மாதிரியே ஆரம்பிச்சிருந்த நல்லா லுக்கா கொடுத்துருவோம். இதுலேயே நம்மளுக்கு வந்து உள்சரி 20 பேன்ஸ் ஷோகேஸ், ரொலமும் கிளாஸ், லாபம் ரொலமும் கிளாஸ்ல நம்மளுக்கு 4 அடி பேக் சைட்ல இருக்கிற ரேக்கு இங்க பாய் சைடு கூட வைக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுதான் ரேக் ஓப்பன் தான் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு பில்லர் இருக்கு. அந்த பில்லர் நம்ம வந்து எப்படி காலேஜ் யூஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரு கேட்டேன் பாட்டி. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொவிஷன் சொன்னோம்.
இந்த மாதிரி கான்செப்ட் பண்ணிட்டு இந்த லுக்கும் நல்லா இருக்கும், ப்ரொவிஷன் கிடைக்கும். இங்க என்ன செட்டப் பண்ணலாம்னாக்கா வந்து கூட்டு போட்டு கொடுக்குறோம். இதுல வந்து நம்ம வந்து ஹேண்ட்பேக்கு, இந்த பென்சில் ஐட்டம், பென் ஐட்டம், இந்த மாதிரி பர்ச்சஸ் ஐட்டம், இந்த ஐட்டம்லாம் கொஞ்சம் தொங்க விட்டுருங்க, இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க கேட்டிருந்தாங்க. நம்ம பண்ணி கொடுக்குறோம். நம்ம இது ஃபினிஷிங் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து நமக்கு ஓப்பன் டோர் கொடுக்குறோம். ஏன் நம்ம ஏன் 2 ஓப்பன் டோர் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இது கடை வந்து பெரிய கடை. இப்போ கொடுக்கும் போது என்னன்னாக்கா இன்கேஸ் நம்ம அங்க மட்டும் இருந்தாங்கனாக்கா இங்க பர்சன் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இப்படி மறுபடியும் நம்ம அங்க வந்து பார்த்து போற மாதிரி இருக்கும், கேஷ் பண்ணுறது. அதனால இங்கேயும் ஓப்பன் டோர் கொடுக்குறோம். அவங்களோட ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், அதாவது அதெல்லாம் நம்மளுக்கு வந்து அவங்க ஆர்னமெண்ட்ஸு, ரெண்டல் ஐட்டம்ஸு, ஃபேன்சி, அதாவது நகை செட்டு, இந்த ஐட்டம்லாம் வைக்கிறதுனால அதோட டிவிஷனாக தனியாக. இது வந்து ஃபேன்சியோட ஸ்டேஷனரி ஐட்டம், குழந்தைங்களோட நோட் புக்ஸு, அதுக்கப்புறம் பெரிய கான்சைஸ் நோட்டெல்லாம் அதெல்லாம் வைக்கிறதுனால நம்ம ஒரு அடி எதுக்காக கொடுக்குறோம், அதெல்லாம் முக்கால் இருக்குது. அதை வந்து அதுக்கு உண்டான பொருள்கள்லாம் அதில் எடுக்கிற மாதிரியும், பெரிய ஐட்டம்லாம் இதில் எடுக்கிற மாதிரி அதில் பொருட்சி கொடுத்துருக்கோம். இங்கே பெரிய ஐட்டம் எடுக்கிறதுனால அதை நம்ம தூக்கி போகிறதுக்கான டேபிள், 8 அடி டேபிள், அதுக்கு தான் வெயிட் பண்ணி பேக் எல்லாம் போட்டுருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கும் எந்த ஊர்ல வாங்கினாலும் நம்மளோட சன்சைடர்ஸ் உத்தம் இன்டீரியர்ஸ் கோயம்புத்தூரை கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. சொல்லுங்க நம்மளோட ஒர்க் இருக்கு என்னங்கிறது உள்ள இந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சா ஒர்க் நல்லா இருக்குது. நான் உங்களை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் விசாரிச்சேன். சரி. ஸோ அவங்க பட்ஜெட்டோட எனக்கு விருப்பமான அந்த பட்ஜெட்ல நீங்க பண்ணி கொடுத்தீங்க. ஒர்க் வந்து நல்லா ஃபினிஷிங் நல்லா இருந்தது. நம்ம பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த குவாலிட்டி நல்லா இருக்கு. எந்த குறையும் இதுக்காக நீங்க 4 பேருக்கு போடணும். கண்டிப்பா நல்லா பண்ணுங்க.